ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம தி கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரோட சாப்டர் 5 to 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனுவாஸ் அண்ட் அனிமே சீரிஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைகளை போயிடலாம். சாப்டர் 5 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டா இல்லையா 1 மந்த் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துடுறான். எதுக்காகடா நீ சண்டை போட வந்து இது பண்ண உனக்கு ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் தெரியுமான்ற மாதிரி நம்ம ஜேவியர் வந்து கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, நானே ஒரு சொங்கி, என்ன பார்த்து ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். மண்டையில மசாலா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்த கோவத்துக்கு அவனை வெட்டிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஜேவியர் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு இவங்க 2 பேரும் தனியாக வச்சிருக்கான். ஆனா இவன் வந்து ஏதோ பிளான் போடுறான்றது மட்டும் இவனுக்கு புரியுது. ஏன் அப்படின்னா இவன் வந்து அவனை சேலஞ்ச் பண்ணிருக்கான் ஸ்வாட் ஃபைட்காக. ஆனா இவனுக்கு ஸ்வாட் ஸ்கில்ஸே கிடையாது. இருந்தாலும் மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு அவன் வந்து சும்மா சுத்துற மாதிரி தெரியல. ஆனாலும் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி டியூல் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு எல்லாத்தையுமே அஃபிஷியலா வந்து பண்ணிட்டான் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல மத்தவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக இன்னொரு நைட் இருக்கா இல்லையா, அவர் பேர் பேரன், அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி விட்டுருக்கான். அப்படின்னா இவ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஸ்வாட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி தெரியாது ஜேவியர் அப்படின்ற மாதிரி கேட்க என்னால முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறானா. எனக்கு முடியாதா டே, ஆமா என்னோட வேலை உங்களை வாட்ச் பண்றது மட்டும் தான், அதை தவிர நான் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு ஸ்வாட் ஸ்கில் நான் சொல்லி வச்சுக்கேன், ஏற்கனவே நீ பைத்தியக்காரன், நீ ஊர் மக்களுக்கெல்லாம் இன்னும் தொல்லை கொடுப்பேன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பா நானே நல்லவனா மாறும் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுக்க மாட்டியா, ஏன்பா எல்லாரும் இப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி விடு, நீ எனக்கு ஸ்வாட் ஸ்கில்ல சொல்லி தந்தா உன்னோட இன்சோமேனியாவை கியூர் பண்ணலாம்னு நினைச்சேன், அது வேணாமான்ற மாதிரி தான் அவன் பாக்குறான். அவனுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இவனுக்கு எப்படி என்னோட நோயை பத்தி தெரியும்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து புக் ரைட் பண்ணனால அவனுக்கு என்ன இருக்குன்றது தெரியும். இவன் ஸ்வாட் மாஸ்டர் இல்லையா, அதுக்கு வந்து லெவல்ஸ் இருக்கான், நார்மல், அதுக்கப்புறம் மிட் லெவல், ஹை லெவல் ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இப்ப ஹை லெவல்ல இருந்து மாஸ்டரா மாறக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கான். சோ அதனால ஒரு சாதாரண ஹியூமன்ல சூப்பர் ஹியூமனா மாறும்போது நைட்ல தூக்கம் வராதுன்றது சாதாரணமான விஷயம் தான். இது வந்து அவன் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால தெரியல, அதை எப்படி கியூர் பண்ணணும்னு உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. உனக்கு அந்த நோய் இருக்கிறது எனக்கு தெரியும்பா, அதை கியூர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, நான் எவ்வளவு மெடிசன்ஸ் எடுத்தோம் அதை கியூர் பண்ணவே முடியல, ஆனாலும் உன்னால வந்து என்ன தூங்க வைக்க முடியும்னு சொல்ற, அப்படி தூங்க வச்சுட்டேன்னா நான் அவனுக்கு வந்து அதை சொல்லி தரேன்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்னா அவனை தூங்க வைக்கிறதுக்கு பெருசா மெடிசன்லாம் எதுவும் கொடுக்கல, ஆனால் தூங்க வச்சான். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எப்பவுமே படிச்ச தூக்கம் சொல்லுவோம் பத்தியில, அதனால இவன் படிச்ச விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்க மெமரைஸ்டா, அதை வந்து இவனுக்கு சொல்லி காட்டுறான். உடனே வந்து தூங்கி போயிடுறான். எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கி வச்சு அவன் வந்து என்ன பண்றான், அடுத்த நாள் எடுத்த உடனே அவன் வந்து 50 லேப்ஸ் ரவுண்ட் வந்து ஓட சொல்றான், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா நார்மலா வந்து ஓடுறான். இதுக்கு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அவன் இந்த மாதிரி பண்றான்னு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றானா, டே எனக்கு வேற ஏதாவது ஸ்கில் சொல்லித்தாடா, நான் என்ன இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சிருப்பேன், ஆனாலும் என்ன வந்து நீ குறைச்ச மாதிரி போய் நான் வந்து என்ன ஆனாலும் இதை கத்துக்குவேன், என்ன மாதிரி ஆள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரில வந்து டிராப் பண்ணிடுவான் தானே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கானா. அது இவனுக்கு செம்ம தொல்லையா இருக்கு. இதனால இவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுமே கிடைக்குது, அனாயிங் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொல்லை பூச்சவன் அப்படின்னு. சும்மா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் காட்டி என்ன வந்து நீ டிசப்பாயிண்ட் பண்ணாதடா, ஏன்னு வெறுப்பேத்துக்குனே அவன் வந்திருக்கான்பான்ற மாதிரி தான் அவன் கத்திட்டு இருக்கான். அதை மெசஞ்சர்னே பேர் வச்சுக்கோ, அவனுக்கு அப்பப்போ வந்து பாப்பப் மெசேஜ் போடுது இல்லையா. இருந்தாலுமே இது இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அந்த பாடி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால. ஆனா இது வந்து என்னோட ஓல்டு லைஃப் கம்பேர் பண்ணா ரொம்ப வந்து சூப்பரானது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, அவன் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த அபார்ட்மெண்ட்ல தினமும் வந்து வேலைக்கு போவான். வேலைக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவான்னா பிரிக்ஸ் எடுத்துட்டு மிஷின் கூட இல்லாம மேனுவலா ஃப்ளோரா ஏறி எடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் நைட்லாம் வந்து அன்லோடிங் லோடிங் பண்றது இந்த மாதிரி வேலைகள் போய்கிட்டு இருக்கும். கையெல்லாம் ரத்தம், ஒரு சாப்பாடு தண்ணி இல்லாம ஏகப்பட்ட நாட்கள் நான் வேலை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து அதை விட பல மடங்கு பெட்டரா இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அதனால விட்டு கொடுக்காம போராடுறானா. இதை பார்த்த ஜேவியருக்குமே சரி ஓகே இவனுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போன்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் லாய்டோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் இந்த நைட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த பெரிய பையன் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டான்னு நினைச்சா அவன் இன்னுமே பைத்தியக்காரனா தான் இருக்கான். 5 ஜென்ரேஷன் எங்களை பார்த்து கத்துட்டு வந்தீங்க, அதனால வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த டியூவல் என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, அவனை வந்து கொஞ்சம் பார்த்து அடிப்பா, ரொம்ப வந்து ஹர்ட் பண்றாது, ஏன்னா அவன் என்னோட பையன், ஆசைப்பட்ட மாதிரி நான் பண்ணிடுறேன் லார்ட் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா இவன் தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து லீக் பண்ணி இவங்களை வந்து இந்த மாதிரி டெப்ட் கொண்டு வந்தது. அதனால நம்ம ஹீரோவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன இது பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் போட்டு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு பிளான போடுறான். இப்போ அப்படியே ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு டியூவலுக்கான நாளுமே வந்துடுது. அவன் பாத்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துட்டு வரான். ஆனா நம்ம ஆளு கையில ஒரு மந்தோடியோட வந்துகிட்டு இருக்கான். என்னடா அதுன்ற மாதிரி பார்த்தா இதுதான் பிளாக் ஸ்மித்துக்கு அவர் வந்து ஆர்டர் பண்ணது அப்படின்ற மாதிரி ஜேவியர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். வேணும்னே கலாய்க்கிறதுக்கு பண்றானா. இந்த ஃபைட்டே வந்து சும்மா வந்து காமெடி காண்ற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 6 ஓபன் பண்ணா நம்ம கொஞ்சமாச்சும் மாறி இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, இந்த மாதிரி ஒரு ஃபைட்டுக்கு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தான் அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஜேவியருக்கு தெரியுது இவன் சீரியஸா தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஆர்டர் பண்ணும்போது சரி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாசம் அவன் பண்ண ட்ரைனிங் எல்லாமே அவன் பார்த்திருப்பான் கண்ணுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து காமெடி பண்ணுவான்னு சொல்லி நான் நம்பவே மாட்டேன். கால நேரத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி நேரத்தில் பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஃபைட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது.
எடுத்த உடனே வந்து கத்தி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி காமெடியான பொசிஷன் வச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன ஆகுதுன்னா அவன் ஸ்வாட ஸ்விங் பண்ணும்போது அதை ஈஸியா வந்து இவன் இது பண்ணி விட்டுறான். ஃபர்ஸ்ட்ல வந்து லக் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. செகண்ட் வாட்டி ஸ்வாட வந்து ஸ்விங் பண்றான் பாருங்க, இவன் அதை வச்சு தட்டி விட்டுறான் ஈஸியா. இது வந்து லக் இல்லன்றது அப்பதான் புரியுது. என்னன்னா சவுத் கொரியால இந்த மிலிட்டரியில கம்பல்சரி எடுக்கணும்னு சொன்ன பதிலா ட்ரைனிங். அதனால முக்காவாசி சவுத் கொரியால இருக்க ஆட்களுக்கு வந்து இந்த ஸ்வாட் டெக்னிக் தெரியும். அவெல்லாம் என்கிட்ட பம்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவனை போட்டு அங்க வந்து விளையாடிட்டு இருக்காப்ல. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப லென்த்தா இருக்கறனால நல்லா இவனால வந்து வீச முடியும். அதை பிளாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அதை வந்து த்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மூஞ்சிலுமே ஓட்ட விழும். அதனால இது வந்து டியூவல் இது மாதிரி தான். அதே சமயத்தில் அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி விளையாடவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கா. டேய் உண்மையாவே அவன் காமெடி பண்றானா இல்ல சீரியஸா ஃபைட் பண்றானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல கடுப்பாயிட்டு அவன் வந்து ஸ்வாடத்தை அடிக்க வராம பாருங்க. அப்போ நம்ம ஜேவியர் கிட்ட கத்துக்கிட்டு பேசிக் ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் யூஸ் பண்ணி அவன் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அதோட அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருப்பான். இப்போ பண்ண வேலைங்கனால அதை வச்சு ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து லெவல் ஏத்திருப்பான். அதாவது அந்த மண் தோண்டி இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அது ஒரு அட்டாக்க போல. இதை பார்த்த உடனே அந்த நைட் வந்து செம கடுப்பாயிட்டு இவன் வந்து இப்படிலாம் அடிச்சா வேலைக்கே ஆகாது, அதனால நான் என்னோட மானா ஹார்ட் யூஸ் பண்ண போறேன்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு லோ லெவல் நைட் அப்படின்றதுனால அவனுக்கு இருக்க ஒரே ஒரு ஸ்கில் தான், அது ஒரு செமையான ஸ்கில் தான். அந்த மானா ஹார்ட்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி அந்த மேஜிக் பவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்ட்ல போய் அசம்பிள் ஆயிட்டு அதை யூஸ் பண்ணி ஸ்வாட் டெக்னிக்கை வந்து பல மடங்கு பவர்ஃபுல் ஆக்க முடியும். அந்த நைட்மே வந்து ஓங்கி அடிக்கிறானா, செத்து போடா பரதேசி நாயே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்களா பயப்படுறாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ நம்ம போய் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அதை வந்து இவன் ஈஸியா வந்து தடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுமே வந்து அந்த ஷவலிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதனால இந்த மானா ஹார்ட் அவனை ஈஸியா ஹோல்ட் பண்ண முடியுது. அது வெளியேந்து பார்க்கிறதுக்கு தான். ஆனா உள்ள வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஆர்ஷான் கோர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த மானா ஹார்ட்ல இருக்கிற அந்த மானாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மேஜிக் பவர்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதனால அந்த டெக்னிக் வந்து நல்லா ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்றான், அதை எடுத்து காது மேல ஒன்று கொடுக்குறான் பாருங்க. பல்லு அப்படியே காத்துல பறந்து போகுது. அது என்ன என் பல்லா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். அப்புறம் போட்டு பரட்டி அடிக்கிறான் பாருங்க. அவன் மனசுல இருக்க கோவத்தெல்லாம் காமிக்கிறதுக்காக தலைமையில ஒரு அடி அடிக்கிறாப்புல. அப்படியே கீழே இருக்க கிரவுண்டுக்கு ஒரு லிப்லா கடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா இது இந்த ஃபைட் எப்பறம் இப்படி டர்ன் ஆச்சு, அவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அவர் எப்பறம் அடிச்சான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைட் முடிஞ்சிச்சு. வின்னர் லாய்டுன்ற மாதிரி அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அங்க இருக்க யாருக்குமே அது வந்து புரியவே இல்லை, இவன் எப்பறம் வின்னர் ஆனான்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு மனசுல நிறைய வன்மத்தை வச்சிருக்கான்றதுனால என்ன பண்றான், ஃபைட் முடிஞ்ச பிறகு அந்த ஷவல் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. போடு சாவு சாவு சாவு, அவ்வளவு ஆட்டம் போட்ட இரா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா கத்துறாரு. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 7 ஓபன் பண்ணா சோல்ஜர்ஸ்லாம் வந்து இவனை பிடிக்கிறாங்க. எப்பா எப்பா விட்டுருப்பா அவனை செத்துற போறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி விட்டுறேன் இரு அப்படின்ற மாதிரி விடுற மாதிரி விட்டு அவங்க கை எடுத்த உடனே திருப்பியும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பழுக்கு பழுக்குன்னு. ஐயோ சாமி என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கும்போது இவன் ஏன்டா அந்த மாதிரி பண்றான்ற மாதிரி தான் சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்க. அப்பா நம்ம ஜேவியர் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறான். என்னன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அஷ்ரஹான் கோர் டெக்னிக்கை வந்து நம்ம ஹீரோ இவங்க கிட்ட வந்து கத்துக்க சொல்லி வந்து கேட்டிருப்பான். அது வந்து இந்த ஜேவியரோட ஒரிஜினல் ஸ்கில் அவன் வந்து கத்துட்டு இருந்திருப்பான். அந்த நாளை படிச்சதுனால நம்ம ஹீரோக்கு அது தெரியும். ஆனா என்னன்னா இப்ப அதுவே கம்ப்ளீட் ஆகாத ஸ்டேஜில் தான் இருக்கு, ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சுத்தி காத்துல இருக்க மானாஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தூங்கும்போது வந்து உளறிட்டு இருந்த அதை பார்த்தா நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் மூஞ்ச பார்க்கும்போது அவனுக்கு சந்தேகமா இருக்கு, ஏதோ உருட்டுறான்னு. இருந்தாலும் இந்த டெக்னிக் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் தூக்கத்துல உளறிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அது கம்ப்ளீட் ஆகலன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றான் பாரு. ஆமா எனக்கும் அது தெரியும்பா, நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவி செய்றேன். அப்படி கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நீ எனக்கு சொல்லி தருவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா வெளியே வந்து மேஜிக் பவர் இருக்கா, அதை வந்து உன் மனசுல இருக்க மேஜிக் பவரோட நீ கம்பைன் பண்ண ட்ரை பண்ற. அது ரெண்டும் கம்பைன் ஆக முடியாம என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆயிடுது. இதனால தான் அந்த டெக்னிக் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. சோ நீ என்ன பண்ற அப்படின்னா உன்னோட ஹார்ட்ல இருக்க மானா இருக்கு இல்லையா, அதை வந்து தனியா வச்சுக்கோ. அது ஒரு பால் மாதிரி வெளியே இருந்து அப்சர்வ் பண்ற பத்தியா மானா, அதை ஒரு தனி பால் மாதிரி உருவாக்கிக்கோ. அதாவது ரெண்டு செப்பரேட்டா வச்ச அப்படின்னா அது மூலியமா உன்னால அந்த டெக்னிக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு அந்த நாவல் படிச்சதுனால எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து அப்படியே சைட் ஃபார்வர்டா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி. இதை கேட்ட உடனே சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி சொல்லி மூஞ்ச பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் பாருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த மானஸை கண்ட்ரோல் பண்றது எப்படின்றத கத்துக்கிறான். உடம்புக்குள்ள ஒரு 3 சர்க்கிள்ஸ் கொண்டு வரான். போக போக வந்து 4 5 எடுத்துட்டு வரான் போல. டேய் மானா ஹார்ட்லாம் கத்துக்கணும் அப்படின்னா பல வருஷம் எடுத்துக்கும். எனக்கு மானா ஹார்ட்லாம் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் மானாவை எப்படி அப்சர்வ் பண்றது, அதாவது என் பாடி கூட டச் ஆகிற விஷயங்கள்ல இருந்து அப்சர்வ் பண்றது எப்படி அப்படின்ற மாதிரி கத்துக் கொடுக்க சொல்றான். அந்த எல்லா விஷயமே இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா அந்த இது ஸ்வாட்ஸ்மேன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மானா ஹார்ட்டை யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாட்ல மேஜிக் பவரை கம்பைன் பண்ணி இவன் அடிக்க வரும்போது இவனோட ஷவலை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி அந்த மேஜிக்கை அவன் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அந்த டெக்னிக் அங்கேயே கத்துட்டு இருந்திருப்பான். இப்ப கட் பண்ணி இந்த பிரசன்ட் காட்டுறாங்க, போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவங்க அப்பா கோவமாய் கத்துறாரு, எதுக்காக அவரை போட்டு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க, அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது இந்த நாய் நம்மளை பாதுகாக்கிறனா, உங்களோட டேபிள் கீழே கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, திறந்து பார்த்தா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கே ட்விஸ்ட் வருது. இவன் தான் வந்து துரோகம் பண்ணிருக்கான். இது வரைக்கும் வந்து இவர் ஏமாத்தினான் பாத்தீங்களா, அவனை கூட்டு வந்தது இவன் தான், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணது இவன் தான், எல்லா விஷயங்களும் பண்ண ஒரு துரோகி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இது வந்து நாவல்ல அந்த லெட்டரை எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால நம்ம வந்து புசு பாண்டி இருக்காரு போல இல்லையா, அவர் வந்து நைட் ஆளே விட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கி நின்று அவங்க அப்பாவோட டேபிளே வச்சிருக்கான். இவன் தான் வந்து பண்ணிருக்கான்றதை காமிக்கிறதுக்காக. ஆனா இவனை மன்னிச்சு விட முடியாது, தண்டிக்க முடியாது. இவனுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். நான் வந்து இவன் எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னன்னா ஒரு எலி எடுத்து இவன் தலை மேல விட போறேன். அது மூலியமா இவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா இவனை வந்து இந்த இடத்தை விட்டு வெளியேற்றிடுவோம். அடிபடல அப்படின்னா இவன் வந்து மன்னிப்பு கொடுத்து இதே இடத்துல வந்து வேலை செய்ய சொல்லுவோம். டிமோட் பண்ணிட்டு ஒரு சாதாரண சோல்ஜர்ல இருந்து. என் ஐடியா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அவங்க அப்பாக்குமே ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவன் வந்து ஃபுல்லா தண்டிச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈவில் மாதிரி தெரியும் இல்லையா? அதனால இவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இவன் வந்து நல்ல ஐடியா தான் சொல்றான்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாரு. இதுக்கு உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது நைட்டுமே ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிடுறான். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு கெட்டவனை நம்ம மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா அவன் நமக்கே வந்து முதல்ல குத்துவான். யாரா இவன் எனக்கு தண்டனை கொடுக்கல, அடுத்த வாட்டி இவனுக்கு வந்து ஏமாத்த போறன்ற மாதிரி தான் அவனுக்கு தோணும். இப்போ இவனும் வந்து அதான் நினைச்சிட்டு இருப்பான் என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்கதான் அவன் மிஸ்டேக்கே பண்றான்ற மாதிரி தான் யோசிக்கிறான். ரொம்ப சிரிக்கா தம்பி அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல என்னது அப்படின்ற மாதிரி தான் மேலே இருந்து பாக்குறான். அப்போ இவன் எலி குச்சி வந்து மேல போறேன்னு சொன்ன பத்தில சாதாரண எலி கிடையாது, புசு புசு பாண்டி தான். அவனுக்கு வந்து ரெட் கலர் சீடு குத்திட்டு சும்மா தடித்தாண்டவர மாதிரி ஆடிட்டு இவர் ஓடிறான். மேல இருந்து அது ஊடு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 டன் வெயிட் இருக்கும் போல. அவன் மேல விழுந்த உடனே அவன் சட்னி ஆகி போயிடுறான். அவன் தான் இவன் வந்து வெளியே அனுப்புங்கப்பா, இந்த நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லி விட்டுறான். எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சுக்கிது, இது வேணும்னு நல்ல மாதிரி நடிக்கிறாப்ல ஆளு. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 8 ஓபன் பண்ணா புசு புசு பாண்டி யூஸ் பண்ணி அவங்க வீட்ல இருந்து பக்கத்துல இருக்க ஒரு மலை வரைக்கும் வந்து ஒரு ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ரோடு எதுக்குன்ற மாதிரி தான் ஜேவியர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து உனக்கு இது புரியாது, பட் கூடிய சீக்கிரம் புரியும். சோல்ஜர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒர்க்கர்ஸா டெவலப் ஆயிட்டாங்க. பட் இதுக்கு நமக்கு வந்து பத்தே பத்தாத நம்ம பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு ரோம் அப்படின்ற ஒரு ஊர் இது. ஏன்ஷியன்ட் டைம்ல செம்ம சிவிலைஸ்டா இருந்தவங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரோட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங்லாம் பண்ணலாம் இல்லையா? இப்படிப்பட்ட நாலேஜை எங்க இருந்து நீ வந்து கத்துக்கிட்டேன்ற மாதிரி தான் ஜேவியர் கேட்கறான். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பைத்தியக்காரனா தானே இருந்தான். அவனுக்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சது, உண்மையாவே வந்து அவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சந்தேகம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவனை கண்டிப்பா கொன்றுவான்றதும் அவனுக்கு தெரியும். ஸோ எதனா சமாளிக்கணுன்றதுக்காக அவன் என்ன பண்றான்னா, நான் படிச்சுக்கிட்டு இருந்தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை வந்து உருட்டி விட்டுட்டு இருக்கா. எனது படிச்சா நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு தாண்டா சுத்துவன்ற மாதிரி அவன் கேட்க, டேய் நான் கக்கூஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நீ என்ன கண்காணிச்ச, என்ன சாப்பிடும்போது கண்காணிச்ச, அப்ப கூட தான் உட்காந்து படிச்சிருப்பேன். ஏன்டா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம டெவலப் ஆகக்கூடாதா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்தோடய பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கல பேசுறான். ஏன்னா அவனோட ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியும் இருக்கு, அதே சமயத்துல அவனுக்கு டேலண்ட் இருக்குன்ற மாதிரி ஷோ பண்றான். அதே நேரத்துல நீ சம்மனிங்லாம் பண்ற இல்லையா, அதை வந்து பெரிய மெஜிஷியனால தான் பண்ண முடியும். அதை வந்து நீ எப்படி பண்ற, அது வந்து பல வருஷம் ட்ரைனிங் வேணுமேன்ற மாதிரி கேட்கும்போது, எப்பா நீ கூட இப்போ வந்து அந்த மானா அப்சர்வ் எல்லாம் யூஸ் பண்றல, அதுக்கும் தான் பல வருஷம் வந்து ட்ரைனிங் தேவை. இருந்தாலும் 20 வயசுல நீ யூஸ் பண்ற அப்படின்னா நீ ஒரு ஜீனியஸ்னு அர்த்தம். ஏன் நான் ஜீனியஸா இருக்க கூடாதா? எனக்கு வந்து சம்மனிங்ல பர்பல்ல இருந்தே ஒரு இது இருக்குடா, என்னோட ஸ்பெஷாலிட்டி அது, அதுல உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நெக்கல பேசிட்டு அங்க ஓடி போயிடுறான். அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த சஸ்பிஷனை கிளியர் பண்ணி விட்டுட்டான். கொஞ்சம் வந்து பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனை பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நைட் கட்டை விட்டுட்டு அவர் வந்து கிளம்புறாரா. அப்போ வந்து ஜேவியர் கூட வரன்ற மாதிரி சொல்றான். டேய் நீ கூட வரவேன் இல்ல, நீ வந்துதான் அவனை, ஏன்னா நான் அவனை கூட்டு போய் தான் அவன் நம்ம கிட்ட இருந்து காசு தேடின ஒரு நாய்க்குல இருந்து நம்ம திரும்பி வாங்க போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க லுடேனான்ற ஒரு டவுனுக்கு கூட்டு போறான். அந்த டவுன்ல ரேண்டமான ஒரு லாட்ஜை காட்டுறாங்க. அதுக்குள்ள பச்சை கலர் முடி வச்சு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வந்து ஹீரோட அப்பாவை ஏமாத்துறவன். அவனுக்கு வந்து இப்ப செமையான லாஸ்ல இருக்கான். அவன் கூட இன்னொரு கார்டியனுமே இருக்கான். அவனுக்கு காசு பே பண்ணலன்னா இங்க இருந்து போயிடுவன்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல உங்ககிட்ட காசு பே பண்ற அளவுக்கு என்கிட்ட இருக்குது, அது வரைக்கும் நீ கூடவே இருன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ப்ரொடெக்ஷனுக்காக வேற யாராவது ஏமாத்தணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டின்னு சொல்லிட்டு கதவு உடைச்சு நம்ம ஹீரோ வந்து வரான். உள்ள வந்து யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் யாரா, நான் யாருன்றதை உனக்கு சொல்றேன் பாரு, என்னோட பேர் தான் லாய்ட் ஃப்ரண்ட், இந்த பேர் எங்க கேட்ட மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனை கொன்றுவான்ற மாதிரி அந்த கார்டன் கேட்க, இல்ல இங்க தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவன் வந்து இவனை தூக்கிட்டு ஜன்னல் வழியா தப்பிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஜேபர் வந்து நிக்கிறான். இவன் வந்து பாக்குறான் நம்ம லாய்டு சொன்ன மாதிரி அவனுக்கு ஜன்னல் வழியா தப்பிக்கும் போது வெளியே வந்து நம்ம நிக்க சொன்னா அதே மாதிரி இவனுக்கு வரானுங்க. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்றானே, உண்மையாவே இவன் வந்து அந்த லாய்டு தானா இல்ல வேற ஆளா? சரி அதெல்லாம் வந்து அப்புறம் பாத்துக்கோ, இப்போ முக்கியமான விஷயமே முன்னாடி இருக்க வந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவன் எதிர இருக்க கார்டன் வந்து ஒரு டார்க் என்சாண்டர், அவனோட பவர் யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அதை பிளாக் பண்ணும்போது ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஒரிஜினலா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எனர்ஜி வச்சிருப்பான். அதை யூஸ் பண்ணி இந்த ஜேவியர் வந்து செம்மடி அடிச்சிருப்பான். இருந்தாலும் இப்போ அவனுக்கு வந்து வேற லெவல் பவர் இருக்கு, அது அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்ட கொடுக்குறான், அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் புல் யூஸ் பண்ணி அவனோட தரையா வந்து அமுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் பாருங்க. அதையுமே வந்து இவன் உடச்சு போட்டுறான். ஏன்னா இவன் கிட்ட வந்து மானா சர்க்கிள்ஸ் வந்து அக்யூர் பண்ணிட்டா இல்லையா, அதை வந்து 3 வரைக்கும் எடுத்துட்டு போறான். அதனால சுற்றி இருக்க மானாஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த டெக்னிக்கே வந்து அடிச்சு விட்டுறாப்ல. அந்த காட் அதை பார்த்த உடனே தப்பிச்சு அங்க இருந்து ஓடிறான். ஐயா சாமி என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடப்பாவீங்களா என்ன விட்டு ஓட்டிங்களேன்ற மாதிரி அவன் பார்க்கும். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேவர் என்ன போடுறதுக்காக வரான் பாருங்க. ஒரிஜினல் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்ன இல்லையா, அதுக்கப்புறம் அவன் தேடி வந்து இவனை கொன்னு இருப்பான். அப்போதான் வந்து இந்த ஃபைட்டுமே வந்திருக்கும். இப்போ அது கொஞ்சம் முன்னாடியே நடக்குது. அப்போ அவன் கொல்றதுக்கு வரும்போது நம்மால வந்து தடுக்கிறான். டே அவனை கொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவன் கருணைப்படுறானா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கருணை இல்ல, அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு. அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அண்ட் அனிமி சீரிஸ்ல வேணும்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.